திருநெல்வேலியை சேர்ந்தவர் எம்ஜி சங்கர். காங்கிரஸ்காரர், காமராஜ் அவர்களுக்கு நண்பர். அவர் நெல்லையில் புதிதாக ஒரு தியேட்டர் கட்டினார். தியேட்டரை திறந்து வைக்க முதல்வர் காமராஜரை அழைத்தார். காமராஜரும் சுற்றுப்பயணம் போகும் ஒரு தினத்தில் தியேட்டரை திறந்து வைக்க வருவதாக தேதி கொடுத்தார். எம்ஜி சேகர் தியேட்டர் லைசன்ஸ் பெறுவதற்காக கலெக்டராக இருந்த பசுபதி அவர்களை சென்று சந்தித்தார். தியேட்டருக்கான சில நடைமுறைகள் பின்பற்றப்படாமல் இருந்ததால் கலெக்டர் அவைகளை நிறைவு செய்து லைசன்ஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, எம்ஜி சேகர் கோபத்துடன், அப்படியா, லைசன்ஸ் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் என்று காமராஜர் அவர்களை சந்தித்து விஷயத்தை சொன்னார். அதை கேட்ட காமராஜர் உடனே கலெக்டருக்கு லைசன்ஸ் கொடுக்க உத்தரவிடுவார் என்று நினைத்திருந்த சங்கருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. விஷயத்தை கேட்ட காமராஜர் கோபமானார். அப்ப லைசன்ஸ் இல்லாத தியேட்டரையா என்னை வந்து திறந்து வைக்க சொன்ன? என்ன தைரியம் உனக்கு? போய் ஒழுங்கா முறைப்படி லைசன்ஸ் வாங்கு. தியேட்டரை திறப்பதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அனுப்பி வைத்தார். எம்ஜி சங்கர் உடனே லைசன்ஸ் பெறுவதற்கான நிபந்தனைகளை நிவர்த்தி செய்தார். அதன் பிறகு உரிமம் பெற்று திறப்பு விழா நடந்தது. விதிமுறைகளை பின்பற்றினால் தான் விழாவிற்கு வருவேன் என்று கலெக்டரின் நடவடிக்கையை ஆதரித்த காமராஜரின் கண்ணியமும் நேர்மையும் ஒரு முதலமைச்சருக்கான அடையாளம். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் இருக்க வேண்டிய தலைமை பொறுப்பை இன்று கொள்ளையர்களிடம் கொடுத்திருக்கிறோம்.